உடுமலை அருகே ஜோத்தம்பட்டியை சேர்ந்த 51 வயதாகும் வர்பில்நெட் என்பவர் தமிழக முதலமைச்சர், சென்னை மாநகர கமிஷனர், சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் ஆகியோர் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறாகவும் ஆபாசமாகவும் தகவல்களை பதிவிட்டதுடன் வெடிகுண்டு வைத்து பிரிவினைவாத தீவிரவாத பிணங்களை கூவத்தில் எரிக்கும்படி இந்திய அரசு, ராணுவம் மற்றும் அனைத்து மாநில அரசு, மாநில காவல்துறைக்கு உத்தரவிடுவதாகவும், குறிப்பாக தமிழ்நாட்டு காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பிப்பதாகவும் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் கனியூர் போலீசார் வர்பில்நெட் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் சிறையில் அடைத்தனர். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் சதி இருக்குமோ என்ற சந்தேகம் உள்ளதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கூறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அண்ணாமலை, RS பாரதி இதற்கு மன்னிப்பு கோராவிட்டால் 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என ஏற்கனவே வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த RS பாரதி, மன்னிப்பு கோர முடியாது, இழப்பீடு வழங்க முடியாது, வழக்கு தொடர்ந்தால் சட்டப்படி அதனை எதிர்கொள்ள தயாராக உள்ளேன் என கூறியிருந்தார். இந்நிலையில் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அண்ணாமலை நேரில் ஆஜராகி வழக்கு தொடர்ந்துவிட்டு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை, RS பாரதியின் கருத்து தனக்கு துக்கத்தை உண்டாக்கி உள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டுள்ள அண்ணாமலை அந்த தொகையை பெற்று கள்ளக்குறிச்சியில் மறுவாழ்வு மையம் அமைக்க செலவிட உள்ளதாக தெரிவித்தார். RS பாரதியை விடப்போவதில்லை என கூறிய அண்ணாமலை, யாரும் எதிர்த்து பேசாததால் அவர் தொடர்ந்து அவதூறு பேசி வருவதாகவும் கண்டனம் தெரிவித்தார். ஒரு மனிதன், ஒரு சீனியராக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் 80 வயசுக்கு மேல கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் அரசியலை பார்த்திருக்கக்கூடிய RS பாரதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காலம் முடிந்துவிட்டது என்பதை முழுமையாக தெரிந்த பிறகு அவருடைய வாயில இந்த அவதூறு பேச்சுக்களும் பொய் பேச்சுக்களும் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த கள்ளச்சாராய சாவு நான் தான் காரணம், பிளான்ட் கான்ஸ்பிரசி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. ஆனால் மாண்புமிகு நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்கள்ட்ட டிஃபமேஷன் சூட், மான நஷ்ட வழக்கு இன்னைக்கு நாம கொடுத்திருக்கோம். 1 கோடி ரூபாய் நஷ்டீடு கேட்டிருக்கோம். இந்த 1 கோடி ரூபாயும் RS பாரதி அவர்களிடமிருந்து பெற்று கள்ளக்குறிச்சியில குடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு அங்கேயே ஒரு முகாம் அமைக்க போறோம். அதான் நம்முடைய நோக்கம். அதனால் இந்த கேஸை கம்பீரமா எடுத்து நடத்தணும் அப்படிங்கறத தெளிவா இருக்கும். ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் திருச்சி ரயில்வே சந்திப்பில் நடத்திய சோதனையில் சென்னையில் இருந்து திருச்சி வந்த மங்களூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் வந்த மதுரையை சேர்ந்த 26 வயதாகும் லக்ஷ்மணன் என்பவரிடம் இருந்து 15.5 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2 கிலோ 795.90 கிராம் தங்கமும் பறிமுதல் செய்யப்பட்டது. வணிக வரித்துறையினர் மூலம் பணம் மற்றும் தங்கத்தை கணக்கிடும் பணி நடந்தது. ஆவணங்கள் எங்கே என்று போலீசார் எழுப்பிய கேள்விக்கு எனக்கு ஒன்றும் தெரியாது என்று கூறி கரகாட்டக்காரன் செந்தில் போல திருவென லக்ஷ்மணன் முழித்ததால் இது ஹவாலா பணமாக இருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வாக்குப்பதிவு மும்முரமாக நடைபெற்று நேற்று முடிந்தது. இந்நிலையில் விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட டி கொசப்பாளையம் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களிக்க வந்த பெண்ணுக்கு கத்தி குத்து நிகழ்ந்த சம்பவம் நேற்று அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தவிர பகுதியில் சாராயம் குடித்த 7 பேர் மருத்துவமனையில் வாந்தி மயக்கம் காரணமாக அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் மேலும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 7 குடிகாரர்களும் வாந்தி மயக்கம் காரணமாக தற்போது முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வாக்குப்பதிவு நாளில் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருப்பதால் புதுச்சேரியில் இருந்து சாராயம் கள்ளத்தனமாக கடத்தி வந்து அருந்தியுள்ளதாக அதிகாரப்பூர்வமற்ற செய்தி வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக கஞ்சனூர் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மணிப்பூரில் ஓராண்டுகளுக்கு மேல் வன்முறை நிலவி வரும் சூழலில் அமைதியை உருவாக்க மோடி தலைமையிலான ஆட்சியில் மெய்டி மற்றும் கூக்கி சமூக மக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக மணிப்பூர் முதல்வர் பைரன் சிங் தெரிவித்துள்ளார். மேலும் பாதுகாப்பு நடவடிக்கைகள், நிவாரண பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தற்போது நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அங்கு அமைதியை ஏற்படுத்த முடிவு செய்து முயற்சித்து வருவதாகவும் தெரிவித்தார். திரிபுரா மாநிலத்தில் பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரிகளை சேர்ந்த 828 மாணவர்களுக்கு எய்ட்ஸ் பாதிப்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. திரிபுராவில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் போதைப் பொருள் பயன்பாடு அதிகமாக இருப்பது குறித்து அடிக்கடி புகார்கள் வந்ததை அடுத்து திரிபுரா எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் 220 பள்ளிகள் மற்றும் 24 கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் 828 மாணவர்களுக்கு எய்ட்ஸ் தொற்று பாதிப்பு இருப்பதும், தொற்று பாதிக்கப்பட்டவர்களில் 47 பேர் உயிரிழந்து விட்டனர் என்பதும் தெரிய
வந்துள்ளது. அது மட்டுமல்லாது நாட்டின் பல்வேறு பகுதியில் உள்ள பிரபலமான பல்கலைக்கழகங்களுக்கு இங்கிருந்து சென்றுள்ள மாணவர்களை மீண்டும் சொந்த மாநிலத்திற்கு திரும்ப அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகள் கூறும்போது, பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அனைவரும் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இவர்களுக்கு போதை பழக்கம் இருந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஒரே ஊசியை பலர் பயன்படுத்தியுள்ளது தெரிய வந்துள்ளது. இதனால் தான் தொற்று பரவி இருக்கிறது. எனவே அனைவரையும் கண்காணிப்புக்கு உட்படுத்தியுள்ளோம் என்று கூறியுள்ளனர். ரஷ்ய பயணத்தை முடித்துவிட்டு ஆஸ்திரியா தலைநகர் வியன்னா சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு தரப்பட்டது. ஆஸ்திரியா அதிபர் அலெக்சாண்டர் பெல்லனை சந்தித்த பிரதமர் மோடி, மனித குலம் சந்திக்கும் பருவநிலை மாற்றம் மற்றும் பயங்கரவாதம் உள்ளிட்ட மிகப்பெரிய சவால்கள் குறித்து ஆஸ்திரியா சான்சலருடன் ஆலோசனை நடத்தியுள்ளதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். இந்தியா ரஷ்யா இடையிலான 22வது வருடாந்திர உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்றார். ரஷ்யாவுடன் இந்தியா நட்புறவு பேணுவதை அமெரிக்கா கடுமையாக எதிர்த்து வரும் சூழலில் மோடியின் இந்த பயணம் அமெரிக்காவை கொந்தளிப்படைய செய்திருக்கிறது. உக்ரைனில் அமைதியை நிலைநாட்டுவதற்கான முயற்சிகளுக்கு இந்தியா உட்பட அனைத்து நாடுகளும் ஆதரவளிப்பது முக்கியமானதாக நாங்கள் கருதுகிறோம் என்றும் வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியாவும் ரஷ்யாவும் மிகவும் சிறப்பான கூட்டாண்மையை பகிர்ந்து கொள்வது குறித்தும், போருக்கு எதிராக ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்க இந்தியா இந்த சிறப்பு கூட்டாண்மையை பயன்படுத்த வலியுறுத்துவதாகவும், உக்ரைனில் ரஷ்யா போரிடுவது ஐநாவின் சாசனத்தை மீறுவது என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியா மற்றும் ஆஸ்திரியா நாடுகளின் கூட்டு பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு பிரதமர் மோடி உக்ரைன் ரஷ்யா போர் குறித்த இந்தியாவின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினார். இது போருக்கான நேரம் அல்ல என்று நான் இதற்கு முன்பே கூறியிருக்கிறேன். விவகாரங்களுக்கான ஒரு தீர்வை நாம் போர்க்களத்தில் இருந்து கண்டறிய முடியாது. ஒன்றும் அறியாத அப்பாவி பொதுமக்களை படுகொலை செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இந்தியா மற்றும் ஆஸ்திரியா ஆகிய இரு நாடுகளும் இந்த போரை பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக அளவில் தீர்வு காண வேண்டிய அவசியம் பற்றி வலியுறுத்துகிறது. அதற்கு எந்தவித தேவையான ஆதரவையும் வழங்க நாங்கள் இருவரும் ஒன்றாக தயாராக இருக்கிறோம் என்று கூறி, உக்ரைன் போரில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்பதை தெளிவுபடுத்தியுள்ளார். இலங்கையில் கடலோர பகுதியில் வாழும் தமிழர்களுக்கு சீனா 500 வீடுகள் வழங்கி தாராள மனதை காட்டி இந்தியாவுக்கு செக் வைக்க திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இலங்கையின் வடகிழக்கு கடலோர பகுதியில் சீனா ஆதரவுடன் கடல் அட்டை பண்ணை அமைக்கப்பட்டதற்கு மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினர். இதனை சமாளிக்கவும் ஏற்கனவே தமிழர்களுக்கு 10,000 வீடுகளை இந்தியா வழங்கியதை மறைக்கும் விதமாகவும் தற்போது 500 ரெடிமேட் வீடுகளை சீனா வழங்கியுள்ளது. உப்பு காற்றில் துருப்பிடிக்காத வகையில் உருவாக்கப்பட்ட இந்த வீடுகள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 116, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மட்டக்களப்பு, திரிகோணமலை, மன்னார், கல்முனை ஆகிய 6 மாவட்டங்களில் தலா 64 வீதம் 500 வீடுகளை நேற்று கொண்டு வந்து இறக்கியுள்ளது.